Hey everyone, welcome back to my channel. Today I am taking you to one of the most peaceful and beautiful destination in Kerala, that is Alapi. So it's also known as Venice of the East. So just come with me. Let's explore the backwater, the calm vibes, and the simple beauty of this place. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நாம் இன்னைக்கு அலப்பி தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தி ஃபர்ஸ்ட் திங் ஐ நோட்டீஸ் பண்ணது, இந்த பேக் வாட்டர் எந்த அளவுக்கு காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். த ஃபர்ஸ்ட் டைம் நான் கேரளா வந்திருந்தேன். ஸோ கேரளாவில் இந்த மாதிரி ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ ட்ரஸ்ட் மீ, ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல் vlog. என்டையர் vlog ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக காமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு போக போக புரியும். ஸோ இந்த vlog நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நாங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறமே இந்த அலப்பியில் ஒன் திங் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, எல்லாமே க்ரீனரியாக இருந்துச்சு. ஸோ ஈவன் அந்த பிளேஸ் என்ன அப்படின்னா, நான் வேறு ஒரு உலகத்தில் இருக்கேன் அப்படின்ற ஒரு அட்மாஸ்பியர் என்னை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். இட்ஸ் அ ஃபைன் சண்டே. ஸோ எனக்கு மழை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி மழையும் வந்துச்சு. சுற்றியும் கோகோனட் ட்ரீ, குட்டி குட்டி வீடு. ஸோ அங்கங்கே போட் ஹவுஸ் இருக்குது அண்ட் ஷிகாரா போட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு லைஃப் நம்மளை ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போனாச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு என்னென்ன அஸ்பெக்ட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத நான் கிளியராக என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்னொரு போட் ஹவுஸ் தான் இது இந்த செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஷிகாரா ரைட். ஸோ நான் போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. பின்னாடியே இருக்கிறது பெருசு. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல தான். சிம்பிளாக இருக்கும், இல்லை உங்களுக்கு ரொம்ப லக்ஸரியாக வேணும் அப்படின்னா அதுக்கும் இருக்குது, இல்லை எனக்கு ப்ரீமியமாக வேணும் அப்படின்னா அதுக்கும் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் 3 கேட்டகரிஸில் நமக்கு போட் ஹவுஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஊர் சைடு நம்ம பஸ் ஸ்டாப் பார்த்துருப்போம், ட்ரெயின் ஸ்டாப் பார்த்துருப்போம். இங்கே ஃபர்ஸ்ட் டைம் போட் ஸ்டாப் நான் பார்க்குறேன். ஸோ இந்த போட் எல்லாமே லோக்கல்ஸ் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கான அந்த ஸ்டாப்பிங் பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லும் போட் ஹவுஸ் தான் இருக்குது. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று ஸ்பீட் போட் இருக்குது, இன்னொன்று கயாக்கிங் இருக்குது. ஸோ நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து நம்மளை க்ரீட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே எங்கள் கூட நீங்கள் அலப்பியை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஒரு 17+ பீப்புள் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான ஒரு போட் ஹவுஸில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ சுற்றியும் பேக் வாட்டர்ஸ் தான். ஸோ நடுவில் எங்கள் போட் மட்டும் போகலை. ஸோ பின்னாடி நிறைய போட் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிகாரா போட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஷிகாரா போட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 2 பிளேஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன் என்னென்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச காஷ்மீரில் ஒரு ஷிகாரா போட் இருக்குது. அதுக்கடுத்து கேரளாவில் செகண்ட் திங் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே கிட்டத்தட்ட 2000+ போட் ஹவுஸ் இங்கே டெய்லி ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு அந்த டூரிசம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குட்டி குட்டி போட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சின்ன போட்ஸில் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பீப்புளோட லைஃப் ஸ்டைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற நமக்கு இருக்கிற மாதிரி இந்த காரு, பைக்கு, சைக்கிள் இந்த மாதிரி இங்கே இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு போட் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக் வாட்டருக்கு பக்கத்தில் சின்ன சின்ன வீடு இருக்கா. ஸோ இவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு போட் வாங்கி வச்சுப்பாங்க. நாம் எப்படி அந்த நவம்பர் டிசம்பரில் சென்னையில் போட் போவோம், அதே மாதிரி இங்கே அவங்க ரெகுலர் யூஸ்க்கே போட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி போட் இருக்கா. ஸோ அந்த போட்டில் தான் ஃபிஷர்மேன் ட்ராவல் பண்ணுறாங்க. ஈவன் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த போட் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி ஃபார் எனிதிங் ஒர்க் ரிலேட்டட் எல்லாத்துக்குமே இந்த போட்டை தான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஓகே, நம்மளோட வேற ஒரு உலகத்தில் இருக்கிற
அலப்பி வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் போட் ஸ்டாப் சொன்னேன்ல. ஸோ அதே மாரி தான் இங்க ஒரு போட் ஸ்டாப் இருக்கு. ஸோ அங்க இருக்க லோக்கல் பீப்பிள் வந்து ஸோ அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிக்கு அந்த மாரி ஒரு குட்டி போட் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் ஒன் மோர் திங் இங்க வந்து ஒரு ஷிகாரா போட் வந்து போட் ஸ்டாப்ல வந்து இருக்கு. இப்ப நம்ம வந்து குயிக்கா வந்து என்னோட ரூம் டூர் வந்து பாத்துரலாம். ஐ மீன் ஹவுஸ் ரூம் டூர். ஸோ இது வந்து நாங்க 2 ஷேரிங் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எங்களோட போட்டோட வந்து இன்சைட் வியூ வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஒரு ஏசி குடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பெட் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ மோர் ஓவர் ரூம் வந்து ரொம்ப கிளீனா, நீட்டா, பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஒரு வியூ வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்க போட்ல இருந்துகிட்டே நீங்க வந்து ஆப்பியோட என்டயர் பியூட்டி வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஸோ நாங்க போனப்போ வெயில் அடிச்சுச்சு. ஸோ வெயில்ல வந்து உள்ள இருக்க முடியல. அண்ட் தென் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நாங்க அங்க இருக்கிற கேரளாவோட ஃபுட் வந்து நாங்க வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன் திங் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு ஃபுட். பட் எல்லா டிஷ்லயும் அந்த அப்பளம் வந்து வச்சுர்றாங்க. அது வந்து மேண்டேட்டரி போல இருக்கு. ஸோ ஈவன் நாங்க வந்து பிரியாணி வந்து நாங்க ஆர்டர் பண்ணப்பயும் எங்களுக்கு வந்து அப்பளம் குடுத்தாங்க. அது கேரளால வந்து அப்பளம் வந்து வைக்கிறது வந்து அது வந்து ஒரு ஆர்டராவே குடுத்துட்டாங்களான்னு தெரியல. பட் அப்பளம் வாஸ் நைஸ். இப்ப நீங்க பார்க்குறது வந்து ஒரு கடல்ல வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கா? ஸோ எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்னடா நம்ம வந்து அப்படியே நம்மள வந்து கடலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களா? அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ இப்ப நாம போயிட்டுருக்கிற பாதையில ஒரு 4 போட்ஸ் இருக்கா? நம்மள சுத்தியும் வந்து போட்டா தான் இருந்துச்சு. இப்ப நம்மள கிராஸ் பண்ணி ஒரு போட் வந்து போகுது. ரொம்ப குட்டியா இட்ஸ் லைக் ரொம்ப வந்து லக்ஸரியான போட். ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, வெளியிருந்து பார்த்தீங்கன்னாவே அந்த போட் வந்து என்ன இது அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ நல்லா குளிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து போட் பக்கத்துல வந்து நின்னுட்டு முன்னாடி இன்சைட் வியூவ பார்த்தோம் அப்படின்னா, மைண்ட் அவ்ளோ காமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா எட்ட 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 என்னோட வந்து சொல்றதுக்கு வந்து அந்த மாரி வார்த்தையே இல்ல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப காமா, பீஸ்ஃபுல்லா, சைலன்ட்டா அந்த நேச்சரோட அந்த வாட்டரோட சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு போறப்போ, இட்ஸ் கம்ப்ளீட்லி மேஜிக்கல் வைப்ஸ் தான். ஸோ அப்படியே வந்து அந்த சன்னோட ரேஸ் எல்லாம் அந்த பேக் வாட்டர்ல படுறதுக்கு, அந்த பேக் வாட்டரோட அந்த வேவ்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே போகுதா, ஸோ நம்மள சுத்தியும் வந்து அந்த போட் இருக்கிறப்போ, ஸோ அந்த வைப் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இந்த பேக் வாட்டர்ல 2 திங்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ். அதுல ஃபர்ஸ்ட் திங் ஸ்பீட் போட். த நெக்ஸ்ட் திங் கயாக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ நம்ம வந்து ஸ்பீட் போட்ல தான் வந்து ட்ராவல் பண்ண போறோம். ஸோ பெர் ஹெட் வந்து 300 சார்ஜ் பண்றாங்க. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து அவுட் ஆஃப் தி கேம். ஸோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் பியூர் அட்வென்ச்சர்.
ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்குறதுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் அங்கே போட் அங்கே வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே நம்ம வந்து நமக்கு தேவையான ஃபிஷ் இங்கே நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ தான் நான் வந்து ஸ்பீட் போட் போயிட்டு வந்தனால என்னோடய தலை நல்லா நனைஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதனால தண்ணியாக விட்டுங்க. எனக்கு தண்ணியா வீலாக்ஸ். இது என்ன மீன்? I stepped out my comfort zone. This was my first solo trip in Kerala. ஸோ நான் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வித் 17 ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ நான் வந்து நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் வந்து லைஃப்பில் ட்ரை பண்ணுவேன்ட்டு. பட் இது வந்து என்னோட ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் வந்து இருந்தது. ஸோ நான் வந்து தனியாக வந்து ட்ராவல் பண்ணணும், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஸோ நியூ பிளேசஸ் வித் நியூ பீப்புள். ஸோ அது வந்து எனக்கு அப்சல்யூட்லாம் வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த சாய் பர்ஃபெக்ட், எனக்கு வார்த்தையே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பர். ஸோ திஸ் வாஸ் மை அலப்பி ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். And if you really enjoy this video, so don't forget to like, share and subscribe. Until then, keep traveling, keep healing, keep experiencing life with people. Take care. Bye bye.